ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் டெக் டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்ட் 11 ஸ்டேபிள் கஸ்டம் ராம். பட் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருப்போம், நான் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் கஸ்டம் ராம் ஆண்ட்ராய்ட் 11. பட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டாவோட ஸ்டேபிள் ரோமாக இருந்துச்சு. இதுதான் ஒரு ஆண்ட்ராய்ட் 11ஓட ஸ்டேபிள் ரோம் அண்ட் இது ஒரு அஃபிஷியல் ரோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவின் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வாய்ஸ் பேர், அதுலேருந்து வந்திருக்கு. இது பாருங்கள், இதான் வெர்ஷன், ஃபஸ்ட் வெர்ஷன் இதுதான் வெர்ஷன் 1.1. பார்த்திங்கன்னா OCTAVI OS ஸ்டேஜ் 1.1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆண்ட்ராய்ட் 11. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆண்ட்ராய்ட் 11 கஸ்டம் ராம். என்ன 11 காமிக்க மாட்டேங்குது, ஆண்ட்ராய்ட் 11. ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, எல்லாமே இருக்குது. பட் பாதி விஷயம் மிஸ் ஆக தான் செய்யுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது, காப்பிக்கான ஆப்ஷன் இல்லை. அது நெக்ஸ்ட் வீடியோ, இது நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொண்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போதைக்கு 3 டிவைஸ் 2 டேஸ் அதுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த டிவைஸ்க்கும் இன்னும் அங்கே அதை ரெடி பண்ணலை. அது என்னென்ன டிவைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இருங்க, ஜஸ்ட் அ மினிட், அதை பார்த்துருவோம். எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவியன் OS. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இப்போ தான் இது ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணி இந்த பீல் வாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு கஸ்டம் ராம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9 தான். ஆண்ட்ராய்ட் 10 அவங்க ரெடி பண்ணலை. ஸோ அதையே அவங்க சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் 10 எங்களால் ஒழுங்காக பண்ண முடியலன்ட்டு. அண்ட் இப்போ ஆண்ட்ராய்ட் 11 கொண்டு வந்திருக்காங்க. இது அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் எந்த டிவைஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு இதோட சான்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி மீட்டர் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பியூட்டிஃபுல் குவிக் செட்டிங்ஸ், நியூ வால்யூம் பேனல். வால்யூம் பேனல் மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், வால்யூம் பேனல் வந்து ஆண்ட்ராய்ட் 11 மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வால்யூம் பேனல் கொஞ்சம் புதுசாக இருக்குது. வால்யூம் பேனல் மாற்றிருக்காங்க. இருங்க, இதோ வால்யூம் பேனல் மாற்றிருக்காங்க, சாரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோட ஓஎஸோட அந்த இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நான் என்னென்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஆக்சிடென்டல் டச் இஷ்யூஸ், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார் வைப்ரேஷன், டபுள் டேப் டு ஸ்லீப். டபுள் டேப் டு ஸ்லீப் டு வேக் ஸ்டெப் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், ரெண்டும் ஒர்க் ஆச்சு. பட் டபுள் டேப் டு வேக் அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி XT அந்த டிவைஸ்க்கும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் ஆண்ட்ராய்ட் ரெட்மி நோட் 5 ப்ரோ இதுக்கும் இருக்குது. அண்ட் ரியல்மி X அப்படின்ற மொபைல், இந்த 3 மொபைலுக்கு தான் இப்போ இருக்குது இப்போதைக்கு. ஸோ இவங்க இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சாட்ஸில் நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது இனிஷியல் பில்ட் தான், இல்லை சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபேஸ் அன்லாக் இதில் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணிடுவோம். முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்கள், அன்லாக் ஆயிடுச்சு. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வைப்ரேஷன் கிடையாது பீட்டா வெர்ஷன்ஸில். இது ஸ்டேபிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வைப்ரேஷன் வரும். ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பராக தான் இருக்குது. இந்த ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்லோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. ஏன்னா இதான் ஸ்டார்டிங் பில்ட், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே அந்த அடாப்டிவ் பிரைட்னஸ்க்கான ஆப்ஷன் கிடையாது, ஒன்லி பிரைட்னஸ் அட்ஜஸ்டர் மட்டும்தான். அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 11லையும் அப்படி தான் இருந்துச்சு, பீட்டா வெர்ஷன்ஸ்லையும். ஓகே, தென் இப்போ செட்டிங்ஸ் பேனலில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கீழே இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அண்ட் தென் பேட்ரி, டிஸ்பிளே, இதில் தான் நம்ம கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இப்போ பிரைட்னஸ் லெவல், அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து இங்கே தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கணும். நைட் லைட்ஸ் எல்லாமே இங்கே தான். இல்லை நைட் லைட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட் லைட்ஸ், நைட் லைட்ஸ் நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம், கீழே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் பற்றி பேசுகிறத பார்த்தோம்னா ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். அண்ட் இன்னும் ஃபாண்ட் ஃபிக்சர் இதுக்கு செட் ஆகலை. ஸோ ஃபாண்ட் ஃபிக்சர் நான் போட்டு பார்த்தேன் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு, பட் ஃபாண்ட் ஃபிக்சர் செட் ஆகலை. அண்ட் டிஸ்பிளே சைஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் டிபி பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு வந்து 411 அதில் தான் கொடுத்துருக்காங்க. நான் டிஃபால்ட்டே வச்சுருக்கேன், எதுவும் மாற்றலை. அண்ட் தென் அப்படியே கீழே வந்தோம்னா லாக் ஸ்க்ரீன், இந்த இடத்துல சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் லாக் ஸ்க்ரீன் அண்ட் லாக்டவுன் லாக்டவுன் ஆப்ஷன், இது 2 மட்டும்தான் இருக்குது. பெருசாக வேறு எதுவும் இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் அவங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசாக இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலான தீமிங் வந்திருக்கு. டாக் தீம் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், டாக் தீம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஒயிட் தீமும் சூப்பராக தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம டாக் தீம் ஆன் பண்ணியிருக்கோம். எனக்கு டாக் தீம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டாக் தீம் யூஸர், அதனால தான் நான் டாக் தீம் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேஸ் அண்ட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை.
நம்ம ஹேஷ் கோட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம கலருக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நம்ம தான் செலக்ட் பண்ணோம். ப்ளூ CYAN சொல்லியிருக்காங்க. அது என்ன கலர்னு எனக்கு புரியல. க்ரையான் கலர் அப்படின்னு தான் நினைக்கிறேன், பட் கரெக்டாக எனக்கு தெரியல. கிரே, லைம், அந்த மாதிரி எல்லா கலரும் இருக்குது. பட் எல்லா கலருமே பக்காவாக ஒர்க் ஆகுது. பாருங்கள், கிரே மாறி இருக்குது. ப்ரௌன் கொடுத்துருக்கலாம். எஸ், இங்கே பாருங்கள், ப்ரௌன் மாறி இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கஸ்டமைசேஷன்ஸ் சின்ன சின்னதாக இருக்குது. பட் மற்ற கஸ்டம் ரோமில் இந்த கஸ்டமைசேஷன் இன்னும் வரல. அதனால் இது கொஞ்சம் இனிஷியல் பில்ட் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன பக்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த சின்ன பக்ஸை நம்ம இது பண்ணிட்டா இது ஒரு ஸ்டேபிள் கஸ்டம் ரோம் தான். அண்ட் நமக்கு அந்த இது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் பாடி இந்த தான் இருக்குது. இந்த ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் ஃபாண்ட் ஃபிக்சர்ஸ் முன்னாடியே ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன். வேறு எந்த ஃபாண்ட்ஸுமே இதில் யூஸ் பண்ண முடியாது. இன்னும் ஆண்ட்ராய்டு 11க்கு இந்த மேஜிஸ்க் மாடியூல்ஸ் எதுவுமே சப்போர்ட் ஆகலை. அண்ட் இதில் இருக்க எந்த மேஜிஸ்க் மாடியூல் போட்டாலும் நமக்கு எடுத்துக்காது. ஆக்சுவலாக நான் இந்த நேவிகேஷன் இமேஜ் அந்த இதுவே யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. பிகாஸ் அது ஆண்ட்ராய்டு Qக்கு மட்டும்தான், இது ஆண்ட்ராய்டு R ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கணும். வேறு எந்த ஃபாண்ட்டும் உங்களால் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் ஐகான் ஷேப்ஸ் பரவாயில்ல, ஒரு நல்ல ஐகான் ஷேப்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐகான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஐகான் மாதிரி இருக்கா? ஸோ ஐகான் ஷேப்ஸும் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு 7 ஐகான் ஷேப்ஸ் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஐகான் ஷேப் வேணுமோ. நமக்கு சர்க்கிள் தான் எப்பவுமே நல்லாயிருக்கும், அதனால் சர்க்கிள் வச்சுருக்கோம். அண்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 82% இருக்குது. நான் 100% சார்ஜ் பண்ணிவிட்டு தான் இதை யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 34 minutes கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாண்ட் பையில் இருந்திருக்கு. இருங்க, 82%. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 34 minutes இது ஸ்டாண்ட் பையில் இருந்திருக்கு. ஸோ பேட்ரி இப்போ வந்து நார்மலாக இருக்குது. ஒரு 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும் SOT. அண்ட் இதில் பெர்மிஷன் ஆப்ஷன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கான்டாக்ட் ஒரு டைம் காமிக்க மாட்டேங்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவ் ஒன்லி ஒன்ஸ், அதாவது அந்த கான்டாக்டை எப்போ அதை ஆக்சஸ் பண்ணுதோ அப்போ மட்டும் காமி அப்படின்னு கொடுக்கறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகுது ஓப்பன் ஆகிறதுக்கு. பட் நான் அதுக்கு மட்டும் வந்து அலோவ் ஆல்வேஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே பாருங்கள். அண்ட் கைஸ், இந்த ROM ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் GApps இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அது ஓப்பன் GApps நமக்கு செட் ஆகாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓப்பன் GApps இதில் ஒர்க் ஆகாது, நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களோட நிக் GApps இல்லை இந்த ஃப்ளேம் GApps அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃப்ளேம் GApps தான் போட்டிருக்கேன். அவங்களே அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கூகுள் ப்ளே சர்வீஸ் இதுக்கு வந்துருங்க. கூகுள் ப்ளே சர்வீஸ்க்குள்ள இதோட பெர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதில் இருக்க எல்லா பர்மிஷனும் நீங்கள் கிராண்ட் பண்ணால் தான் மெசேஜ் சென்ட் அண்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகுது, இல்லைனா ஆக மாட்டேங்குது. நான் ரொம்ப நேரமாக செக் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னடா இது ஒர்க் ஆகலையே அப்படின்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெர்மிஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஸோ இதுக்கும் ப்ளே ஸ்டோருக்கும் மட்டும் எல்லா பர்மிஷனும் அலாட் பண்ணிவிடுங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இங்கே பெர்மிஷன்ஸ் பாருங்கள். கால் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலோ, இது பிரச்சனை இல்லை. கேமரா அலோவ் ஒன்லி யூஸிங் த ஆப், அதான் எப்போ அந்த ஆப் யூஸ் பண்ணுறதோ அப்போ மட்டும் அலோவ் பண்ணுற மாதிரி சின்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த புது பெர்மிஷன் சேஞ்ச். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட இனிஷியல் பில்ட்லேருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் பிக்சர் இன் பிக்சர் அவுட் மோடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்புமே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் இன் பிக்சர் மோட் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரீடம் ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீடமாக ஒர்க் ஆகும். இந்த பாருங்கள், இது செட்டிங்ஸ் பேனல். ஸோ இந்த செட்டிங்ஸ் பேனல் பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரீடமாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து பிஞ்ச் இன் பிஞ்ச் அவுட்டோ இல்லை இதோட சைஸை ரீசைஸோ பண்ண முடியல. இல்லை பண்ண முடியுது, கொஞ்சோண்டு பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. இதை பாருங்கள், இந்த கார்னரில் வச்சு இப்படி பண்ணிக்கணும், நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோட் மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ நம்ம எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். பாருங்கள், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சின்ன டேப் மோட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மோட் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது வந்து ஆண்ட்ராய்டு 10லேயே இருந்தது, இல்லை கொஞ்சம் அதை டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இதில் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு டீஃபால்ட்டான ஒரு கேமரா ஒன்று வந்தது. இது என்ன கேமரானே தெரியல. பாருங்க, நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கொடுக்குது, நல்லா இது பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இந்த கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ் என்னமோ சரிப்பட்டு வந்த மாதிரி தெரியல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gcam இன்ஸ்டால் பண்ண போகிறேன். லேட்டஸ்ட்
ஜிகேம் தான். இருங்க காட்டுறேன். எஸ், இதே டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.4 ஜிகேம் வந்து 7.4. இந்த ஜிகேம் தான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு. ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக அது நோட் 5 ப்ரோக்கு மட்டும் கிடையாது. இந்த ஆப் நீங்கள் எந்த டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாலுமே கேமரா டிஏபி எனேபிளாக இருந்துச்சுன்னா ஜிகேம் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ ஜிகேமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, எந்த குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஜிகேம் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த கஸ்டமரமாக இருந்தாலும் ஜிகேம் யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஓகே கைஸ், தென் பேட்டரி பேக்கப் சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமைசேஷன் சின்ன சின்னது தான் இருக்குது, சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் இல்லை. அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி காரோஸ் ஓஎஸில் இந்த காரோஸ் பார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ, இதில் ஒரு சின்ன செட்டிங் ஆக்டிவ் லேப் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன இது தான் பாருங்கள், ஸ்டேட்டஸ் பார்க்கான கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கிராஸ் போகுமான்னு கேட்டிங்கன்னா நோ, அந்த கிராஸ் போகாது. அந்த கிராஸை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இன்னும் அவங்க செட் பண்ணல. ஓகே, இங்கே பாருங்கள், எல்டிஇ மோட் ஆன் பண்ணுறது, வோல்டி, அப்புறம் நமக்கு தேவையான வோல்டி செலக்ட் பண்ணுறது, இத்தனை வோல்டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம்னா ஆண்ட்ராய்டு 10 இருக்கிறது. ஸோ இது வந்து நிறைய ஆண்ட்ராய்டு 11 இனிஷியல் பில்ஸில் கிடையாது. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லாக் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. அண்ட் பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். டபுள் டேப் டு ஸ்லீப்பு, டபுள் டேப் டு ஸ்லீப் ஆன் லாக் ஸ்க்ரீன், இது 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் பாரில் டபுள் டேப் டு ஸ்லீப்பும் அதான் லாக் ஸ்க்ரீனில் டபுள் டேப் டு ஸ்லீப்பும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆஃப் டார்ச் இதுவும் ஒர்க் ஆகுது, சூப்பராக தான் இருந்துச்சு. இது நார்மலாக ஆண்ட்ராய்டு 10 இருக்க ஃபீச்சர், ஸோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் சிஸ்டம் இங்கே தான் வந்தீங்கன்னா வினையே இருக்குது. ஹோம் பண்ணிங்கன்னா உள்ளே ஒன்றும் இருக்காது. என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. நான் டெவலப்பர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க நெக்ஸ்ட் பில்ட்டில் அதை கொண்டு வந்துடுவோம், அதாவது ஆக்டிவின் 1.5 அப்படிங்கிற பில்ட்டில் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஸ்டம் எதுவும் இருக்காது, மெலிஷியஸில் இருக்கும், எஸ். அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் எதுவும் இருக்காது. அண்ட் தென் நேவிகேஷன் பார் இதுலேயும் எதுவும் இருக்காது, சும்மா நேவிகேஷன் பட்டன்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஓ இல்லைப்பா, இதில் இருக்குது. இது நீங்கள் தேவையான நம்ம எக்ஸ்ட்ரா லைஃப் அந்த லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன், அந்த ரொட்டேட் பட்டன் செட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நமக்கு இதில் இல்லை. இந்த சிஸ்டமும் நோட்டிஃபிகேஷனும் ஒர்க் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ண தான் அவங்களால வந்து இதை ரெடி பண்ண முடியும். இது இனிஷியல் பில்ட் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் கேஸ் இதோட வேறு என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இதோட டே டு டே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கால் பேசினேன், செம்மையாக இருந்துச்சு. இதை பாருங்கள், கால் பேசின டைம் கூட இருக்குது பாருங்கள். எஸ், கால் பேசிங்கன்னா ஒரு 1/2 hour பேசியிருக்கேன். எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. காலில் சூப்பராக தான் இருந்துச்சு, பக்காவாக இருந்தது. பச்சு ஒரு 33 minutes விளாண்டுருக்கேன். அண்ட் யூடியூப் ஒரு 34 minutes, அதுக்கு ஒரு 9%, இன்ஸ்டாகிராம் ஒரு 4 minutes, அண்ட் வாட்ஸ்அப் 1 minute, அவ்வளோதான். ஸோ இந்த யூசேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. எனக்கு 34 minutesல 9%, இது 5%, இது 1, இது 1, இது நோ ப்ராப்ளம். இப்போ ஓவராலாக ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 17% ட்ராப் ஆகிருக்கு. பேலன்ஸ் 3% எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியல் பில்ட். ஸோ அந்த ஸ்லீப் டைம், அந்த டைமில் நமக்கு சார்ஜ் ரெடியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ அந்த ரெடியூஸ்க்கும் நான் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்னி கர்னல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதோட நான் ஃபேவரட் கர்னல். அதனால தான் நான் இன்னும் அக்னி கர்னல்லேருந்து மாறவே இல்லை. அதே அக்னி 10.1 இப்போ ஸ்டேபிள் வந்திருக்கு, அதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ் இதில் எந்த EAS கர்னல் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம், HMP கிடையாது, EAS. எந்த EAS கர்னல் இன்ஸ்டால் பண்ணாலும் இது பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச EAS கர்னல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கர்னல் வரும். அண்ட் கைஸ் இதை ஃப்ளாஷ் பண்ணும்போது நீங்கள் அந்த டிசேபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் அந்த விஷயத்தையும் சேர்த்து ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க. இது என்கிரிப்ட் ஆகுமா ஆகலைன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃப்ளாஷ் பண்ணிட்டேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் டிசேபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும், அதை எனேபிள் அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்கிரிப்ட் ஆகாது டிவைஸ். யா, தென் இதோட அடுத்த ஒரு சின்ன பக் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸ்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கான் சொல்லலாம் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ செம்ம எப்படி சொல்கிறது, இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த லான்ச்சரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லான்ச்சர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு செம்ம டெட் ஸ்லோவாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் மோடு எனேபிள் பண்ணிட்டேன். டெவலப்பர் மோடில் இங்கே இந்த ஸ்க்ரீனுக்கான அந்த ஃப்ரேம்ஸ் இருக்கும்,
அதை பார்த்தீங்கன்னா நான் 1:0.21 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்ஸ்மிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அண்ட் அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல், இந்த 3 ஸ்கேலையும் பார்த்தீங்கன்னா நான் 2 பாயிண்டில் வச்சுருக்கேன், 0.2ல் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன டிலே இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுவும் என்னென்னா நம்ம வந்து அவங்க வல்கன் யூஸ் பண்ணல, OpenGL யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ் வரத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த பில்டில் நாங்கள் வல்கன் சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீனில் ஸ்மூத்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கார்வஸில் வல்கன் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி. அண்ட் தென் இதோட முக்கியமான பார்ட்டுக்கு வருவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி நெட். ஃபஸ்ட்டு இதோட மேஜிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பார்த்து நீங்களே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மல் மேஜிஸ்க்கு மாதிரியே இருக்காது, என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதுதான் மேஜிஸ்கோட அந்த ரொட்டேஷன் பார்த்தீங்களா, நார்மல் மேஜிஸ்க்கு மாதிரியே இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 11க்காக செய்யப்பட்ட மேஜிஸ்க். ஸோ இது இப்படி தான் இருக்கும். சரி, கேமரா செட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் தென் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸ்க்கு போங்க, மேஜிஸ்க் இன்ஸ்டால், இதுக்குமே நான் லிங்க் தரேன். ஸோ மேஜிஸ்க் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே செட்டிங்ஸ்க்கு போயிட்டு மேஜிஸ்க் ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃபில் இருக்கும், இதை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு போயிட்டு சேஃப்டி நெட் செக் பண்ணி பாருங்கள். செக் சேஃப்டி நெட், யா எல்லாமே சக்ஸஸ். ஸோ நீங்கள் இதில் பேங்கிங் ஆப் 100% யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே இல்லை. சேஃப்டி நெட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது ஒரு 100% பியூர்லி ஸ்டேபிள் ROM. இதில் இது வரைக்கும் எந்த வித பக்ஸுமே இல்லை கைஸ், எல்லாமே ஒர்க் ஆகுது. ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகுது, கேமரா ஒர்க் ஆகுது, வீடியோ ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எஸ், இப்போ தான் நம்ம Gcamல யூஸ் பண்ணோம். இதை பாருங்கள், கேமரா எஸ், கேமராவில் எந்த கோளாறும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கேமரா சூப்பராக இருக்குது. அண்ட் வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் பக் இல்லாமல் எடுக்குது. ஸோ வீடியோக்கெலாம் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இதில் போர்ட்ரேட் மோடும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, போர்ட்ரேட் மோடும் பக்காவாக தான் இருக்குது. எஸ், போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்களா சைடில் பிளர் ஆகிடுச்சு. ஸோ போர்ட்ரேட் மோடும் பக்காவாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கேமராவில் எந்த மிஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லை. ப்ளூடூத் ஒர்க்கிங், வைஃபை ஒர்க்கிங், காலிங் ஒர்க்கிங், எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக இருந்துச்சு. அண்ட் சவுண்ட் கிளியராக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது சவுண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருங்க, யா மியூசிக் கேட்கலாம். இருங்க, இது தேவையில்லை, காப்பிரைட் ஆகிட போகுது. ஆடு, நமக்கு இந்த ஆடு தொல்லை தான் பிரச்சனையாக இருக்குது. யூடியூப் போனால் ஆடு தான். இருங்க எஸ், பார்த்தீங்கன்னா இந்த NCS மியூசிக் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 60 fps வரைக்கும் தான் பார்க்க முடியும். 4K சப்போர்ட் இல்லை. பாருங்கள், ஆடியோ சூப்பராக கிளியராக இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதுவும் பக்காவாக தான் இருக்குது, எந்த பக்கும் இப்போதைக்கு எனக்கு தென்படலை. நான் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன், ஒரு நாள் ஃபுல்லாக இதான் இதே தான் நான் டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இதில் தான் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக தான் இருந்தது. அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். நீங்கள் எந்த GFX டூல் யூஸ் பண்ணாலும் பப்ஜியில் 60 fps வரவே வராது, 30 fps தான் ஸ்டக் ஆகி நிற்கும். ஏன்னா அக்னி கர்னலில் பார்த்திங்கன்னா நமக்கு 30 fps தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அந்த கர்னலில் நமக்கு ஒரு மோட் இருக்குது, அந்த மோடை வந்து நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் இன்னொன்று பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா COD மோட் அண்ட் PUBG மோட். அது ரெண்டுமே இதுக்கு சப்போர்ட்டே ஆகலை, சட்டை கூட பண்ண மாட்டேங்குது, ஒர்க் ஆகலை. ஸோ நார்மலாக நீங்கள் 30 fps விளையாடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு தோணுதுன்னா என்னென்னா இதில் நீங்கள் கேம் விளையாடுறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஃபீல் பண்ணுவீங்க. கார்வர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இதில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்க தான் செய்யும். பட் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கைஸ், இதோட மொத்த லிங்க்கும், இதுக்கு தேவையான எல்லா டவுன்லோட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் பக்காவாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வாட்டி பேக்கப் எடுத்துக்கோங்க. பேக்கப்பில் பூட், ரெக்கவரி, சிஸ்டம், வெண்டர், இது எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேக்கப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த நாளையுமே நீங்கள் பேக்கப் எடுத்தே ஆகணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக்கப் எடுத்துருங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி எப்பவுமே பேக்கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் பேக்கப் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாலில் நீங்கள் டவுன்லோட் பண்ண லொக்கேஷனுக்கு போயிருங்க. நான் இதில் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்டிவேட் 1.4 ஃபார் Wine Red இருக்குது, அஃபிஷியல் தான்.
ஸோ இந்த ஜிப்பை தான் நான் ஃப்ளாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஜிப்பை ஃப்ளாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னால் ஃப்ளாஷ் பண்ண முடியாது பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் தென் அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எங்கே இருக்குது டிசபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் இது இருக்குது பாருங்கள். டிசபிள் ஃபோர்ஸ் என்கிரிப்ஷன் இந்த ஜிப்பையும் நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம டேட்டா என்கிரிப்ட் ஆகாது. ஸோ அதுக்கான ஃபைல். அண்ட் தென் இப்போ உங்களோட கர்னலை பொறுத்து தான் எந்த பார்த்தீங்கன்னா அக்னி கர்னல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த கர்னல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் நான் கன்ஃபார்மாக தரேன். ஓகே இதான் இன்ஸ்டாலேஷன் டைப். இது முடிஞ்சால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் இதுலேயுமே எல்லாம் கஸ்டம் ரோம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டம் ரோம் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் ஃபஸ்ட்டு கஸ்டம் ரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரீபூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஜிஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கர்னல் சேஞ்சஸோ இல்லை மேஜிக் ஃப்ளாஷ் பண்ணுறதோ எது வேணால் பண்ணிக்கோங்க. பட் ஒன் டைம் பூட்டுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் எந்த எரரும் இல்லாமல் வரும். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.